கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மலை பிரசங்கத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன வாக்கியத்தை நான் வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென்ன? நன்மையானவைகளை கொடுக்கும் ஆண்டவர். ஆங்கிலத்திலே குட் கிஃப்ட்ஸ் என்று சொல்லலாம். இவ்வாறு அங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை தருகிற ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயரை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரிடத்திலே எள்ளளவும் எந்த சூழ்நிலையிலும் தீமையோ இருளோ காணப்படவில்லை. ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் 2 காரியங்களை சொல்கிறார். முதல் காரியம் என்ன? பரலோகத்தின் பிதா, இன்னொன்று பூமிக்குரிய பிதா. 2ஐ சொல்கிறார். ஹெவன்லி ஃபாதர், இன்னொன்று எர்த்லி ஃபாதர் என்று சொல்லலாம். பூமிக்குரிய ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அவன் உண்மையாகவே அவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ என்று சொல்கிறார். பூமிக்குரிய ஒரு தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யாமல் இருக்கும்போது பரலோகத்திருக்கிற பிதா அதிகமாக நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வலியுறுத்தி சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பரம தகப்பனாக, தந்தையாக, பிதாவாக இருக்கிறார். ஆகவே தகப்பன் மகன் என்கிற உறவு முக்கியம், ரிலேஷன்ஷிப். அதே சமயத்தில் அந்த உறவின் அடிப்படையிலே நமக்கு உரிமை இருக்கிறது. நம்முடைய தகப்பனிடத்தில் கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அந்த உறவு முறிந்திருக்கிறதா, மெலிந்திருக்கிறதா, அல்லது நலிந்திருக்கிறதா, அல்லது பலமாக இருக்கிறதா? அநேகருக்கு ஆரம்ப காலங்களிலே உறவு மிகுந்த உறுதியாயிருந்தது. காலப்போக்கிலே உலகம், குடும்பம், அநேக வேலை பாரங்கள், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் நம்மை அழுத்துகிறதுனாலே அநேகர் குளிர்ந்து போனோம். ஆனால் இந்த உறவிலே நாம் உறுதியாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையிலே எந்த ஒரு கசப்போ அல்லது எந்த தகாத நிலையும் வராதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். தகப்பனிடத்திலே எந்த குறையும் கிடையாது, மாசு கிடையாது, தீமை கிடையாது, பாவம் கிடையாது. நம்மிடத்தில் தான் அநேக குறைகளும் மீறுதல்களும் பாவங்களும் வீழ்ச்சிகளும் காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய உறவை சரியாக்கி கொள்ள வேண்டும். அந்த உறவின் அடிப்படையிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போமானால் ஆண்டவர் நமக்கு அதிகமான காரியங்களை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே நன்மையானவைகள் என்பதற்கு மூல பாஷையிலே பெனிஃபிட்ஸ் என்கிற ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு வருகிறது. இல்லாவிட்டால் வேல்யூபிள் திங்ஸ், அதாவது மதிப்புக்குரியது என்கிற ஒரு மொழிபெயர்ப்பை தருகிறது. இன்னொரு பொருள் என்னவென்றால் ஹானஸ்ட் திங்ஸ், இன்னொன்று என்றால் வெர்ச்சுஸ். இப்படி பல பொருளை தருகிறது. ஆண்டவர் நமக்கு நன்மையானதை எதை தருகிறார்? நமக்கு புரோஜனமானவற்றை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் சிறந்தது, மதிப்புக்குரியது, வேல்யூபிள் என்று எண்ணுகிறோமோ அதை அவர் தருகிறார். அதே சமயத்தில் வெர்ச்சுஸ், நன்மையான நல்ல பண்புகளை அல்லது நல்ல உயர்ந்த நிலை உள்ள காரியங்களை தருகிறார். அது மாத்திரமல்ல, நேர்மையானதை தருகிறார். அவர் தருகிறது தீமை அல்ல, அவர் தருகிறது எதிர்மறையான காரியங்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எதை தந்தாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு நன்மையாய் காணப்படும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது அல்லவா? அவரிடத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானவைகள் ஒன்றுமே வரவில்லையே என்று சொல்லி சோர்ந்து முறுமுறுத்து பின்வாங்கி உலகத்தோடு ஒத்து போகிறீர்களா?
இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். பரம தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, மகனே மகளே என்னிடத்தில் வா, இதோ உனக்கு நான் அதிக நன்மைகளை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நன்மையானவைகளை பெறுவதற்கு ஆண்டவரிடத்திலே உறவின் அடிப்படையிலே நாம் கேட்போம். ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். எங்களுக்கு அதிக நன்மையானவைகளை நீ தரப்போறதற்காக, தர ஆரம்பித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கும் உமக்குள்ள உறவை நாங்கள் மேன்மைப்படுத்த அந்த அடிப்படையிலே ஜெபிக்க பலனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.